ஹலோ கைஸ், எல்லாருமே வந்து லாங் காஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக லாங் காஸ்டிங் வந்து அவ்வளோ பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ராடு செலெக்ஷன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி லூர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி லூருக்கு செட் ஆகிற மாதிரி ராடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே ஃப்ராக் லூர் தான். ஃப்ராக் லூர்லாம் மேக்ஸிமம் கூடி போனால் ஒரு 4 கிராம்லேருந்து ஒரு 25 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ராடு ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணணும். இது வந்து 6 to 21 கிராம் காஸ்டிங் வெயிட் உள்ள ராடு. ஆக்சுவலாக இது எனக்கு வந்து பர்ஃபெக்டான ராடு மாதிரி எனக்கு கரெக்டாக இருக்குது. லாங் காஸ்ட் பண்ணுறதுக்கும் ஓகே, மற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா மீனெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கும் ஓகே, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன். நீங்கள் எந்த மாதிரி இடத்துல ஃபிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் வாட்டரில் ஃபிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எல்பி கூடின லைனெல்லாம் செலக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸ்னேக்கட் தான் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கண்ட்ரி ஸ்னேக்கடுங்கிற பட்சத்தில் ஒரு 18லேருந்து ஒரு 15லேருந்து 20 எல்பி லைன் தாராளம் ஓப்பன் வாட்டருக்கு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பன் வாட்ரு, அதாவது பெருசாக முள் செடியெல்லாம் இல்லாத ஏரியாவுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் புல்லாக இருக்க இடம், கொஞ்சம் வெஜிடேஷன் இருக்க இடம், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 25 எல்பி லைன் மேக்ஸிமம் அதே போதும். அதே மாதிரி நீங்கள் முள்ளுக்காடு இல்லை தோப்புக்குள்ளால் அந்த மாதிரியெல்லாம் ஃபிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் காஸ்டிங் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பிரைடு வந்து சீக்கிரம் எதுலேயும் உராய்வுப்பட்டு போகாமல் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 35 40 அந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்னேக்கட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 எல்பி லைன் 60 எல்பி லைன்லாம் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை கிடையாது. உங்களுக்கு காஸ்டிங் டிஸ்டன்ஸும் குறையும். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லூர் செலெக்ஷன். சில லூர்லாம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், ஆனால் லாங் காஸ்டிங்கே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கம்ஃப்ராக், இது வந்து ஒரு 10 கிராமோ 11 கிராமோ வெயிட் இருக்குது, ஆனால் இது வந்து டிஸ்டன்ஸ் போகவே செய்யாது. ஆக்சுவலாக இதே ப்ரொஃபைலில் தான் இந்த பாப்கார்ன் ஃப்ராக் இருக்குது, ஆனால் இதோட ஷேப்பும் சரி இதோட ஸ்ட்ரக்சரும் சரி இது வந்து அதை விட ஒரு 3 கிராம் தான், 14 கிராம் தான் வெயிட்டு. ஆனால் இது லாங் காஸ்டிங் நல்லா போகும். நல்லானா நல்லா என்கிட்ட இருக்க லாங் காஸ்டிங் லூர்ஸில் ஓரளவு நல்லா லாங் காஸ்டிங் போகிற லூர் இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கானாவோட சீட்டோ ஃப்ராக், இதுவும் நல்ல ரிசல்ட்டு. இதுவும் நல்லா லாங் காஸ்டிங் போகும். இதை வந்து நான் இந்த அளவுக்கு பாப்கார்ன் அளவுக்கு நான் சொல்ல இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா லாங் காஸ்டிங் போடுற லூர் இது 10 கிராம் தான் வெயிட்டு. இதுவும் ஒரே அளவு தான் வெயிட்டு. ஆனால் இதோட ஷேப்பும் சரி எல்லாமே சரி இது வந்து லாங் காஸ்டிங்காக கிடையாது. ஆனால் இந்த லூர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் போகிறது. இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஃப்ராக், ஜஸ்ட் 5 கிராம் ஏதோ தான் வெயிட்டு, ஆனால் இது செம்மையான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். ஓகே கைஸ், இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே சரி, ஸ்பின்னிங் ரீல்ஸ் யூஸ் பண்ணாலும் பெயிட் காஸ்டிங் யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இதுக்கு அப்புறமேட்டு வந்து நான் சொல்கிறது வந்து பெயிட் காஸ்டிங்காக. அதுக்காக ஸ்பின்னிங் ஏரியாவில் வந்து அவ்வளோவா காஸ்டிங் போகாதா ப்ரோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்பின்னிங் இதோடைய நல்லா காஸ்டிங் போகும். ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ், ஒவ்வொருத்தரோட ஸ்கில்லு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப சின்ன லூர்ஸையும் ரொம்ப தூரம் காஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அதுவும் ஸ்பின்னிங் ரீலை வச்சு. ஆனால் பெயிட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீலோட செட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதுலேயே 2 டைப் இருக்குது. இப்போது ஷிமானோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ண போகிற செட்டிங் வந்து வேறு. இது டைவா, அதே மாதிரி முக்கால்வாசி மேக்னெட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ண போகிற செட்டிங்ஸு வேறு. உங்களோட பெயிட் காஸ்டர் செட்டப்பில் எது கரெக்டாக வருதோ அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இது என்னோடய பெயிட் காஸ்டரு. இதோட செட்டிங் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது புது ரீலு டைவோட CG80. ஆக்சுவலாக நம்மளோட PR100க்கு என்ன ஆச்சுங்கிற வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். நீங்கள் டியூனாக இருந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்பூல் டென்ஷன் சொல்லுவாங்க இந்த நாபை. இது வந்து நம்ம பிரேக்கிங் சிஸ்டம். இது மோஸ்ட்லி பெயிட் காஸ்டர் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மோஸ்ட்லி எல்லா பெயிட் காஸ்டர்லேயும் கடையில் வாங்கும்போது நம்ம அப்படி சுற்றி விட்டால் நல்லா ஸ்பீடாக சுற்றிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூல் டென்ஷன் வந்து ரொம்ப லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பிரைடெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து
கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி ஆடிட்டுருக்கும். இல்லை ஆடலைன்னா ஓகே. இப்போது நிறைய ரீல்ஸில் வந்து 0 அட்ஜஸ்ட் அப்படின்லாம் வருது ஹை அண்ட் ரீலில். ஆனால் நம்ம ஏரியாவில் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை ஹை அண்ட் ரீல்ஸ் எல்லாம். 0 அட்ஜஸ்டெல்லாம் வருது. இப்போ இதில் வந்து பாருங்கள் நல்ல சவுண்டுக்கு இருக்கா. நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். நமக்கு வந்து இந்த சவுண்டு வந்து இருக்கக்கூடாது. அந்த ஸ்பூல் வந்து அங்கேயும் இங்கேயும் நமக்கு வந்து அலையக்கூடாது. அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் லூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம போதுமான அளவு டைட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே நகரல. ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் மேக்ஸ் பிரேக்கில் வச்சு காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு ஓரளவு டிஸ்டன்ஸ் போகுது. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரேக்ஸை வந்து லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு டிஸ்டன்ஸ் போகுது. இங்கே ஓவர் ஸ்பூலோ எதுவுமே ஆகலை. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 கிளிக் கூட லூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நல்லாவே டிஸ்டன்ஸ் போகுது. ஆனால் நம்ம இன்னும் ஒரு கிளிக்கு கூட லூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 அடி 3 அடி காஸ்டிங் போகுது. ஓகே, இன்னமும் நமக்கு ஹெட்ரூம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லூஸ் பண்ண நல்ல டிஸ்டன்ஸ் கவர் ஆகிட்டே இருக்குது. லைட்டாக ஒரு ஓவர் 2 இந்த மாதிரி இருக்குது. நம்மளால் இனிமேல் மேக்ஸிமம் ஒரு கிளிக் அந்த மாதிரி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இங்கே இதில் தான் விழுந்தது. ஆனால் இப்போ வந்து நமக்கு நல்ல டிஸ்டன்ஸ் அதுலேருந்தும் கவர் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஓவர் ரன் லைட்டாக தெரிய தொடங்குது. நம்ம இதுக்கு மேலே வந்து
லூஸ் பண்ணுறது செட் ஆகாது. அப்புறம் கொடூரமாக பேக்லாஷ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பேக்லாஷுங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அப்பப்போ பேக்லாஷ் அடிக்க தான் செய்யும். நீங்கள் அதே மாதிரி எதுலையாவது நீங்கள் காஸ்ட் பண்ணும்போது ஏதாவது தென்னை மட்டையிலையோ இல்லை எதுலையாவது தட்டுச்சு அப்படின்னா செம்மையான பேக்லாஷ் வரும். ஆக்சுவலாக பேக்லாஷை பார்த்து பயப்படாதீங்க. பேக்லாஷுங்கிறது நம்ம எடுக்கிறது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. அது கொஞ்சம் நாள் ஆகும்போது உங்களுக்கே நீங்களே அது பேக்லாஷ் எடுக்கிறதெல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக பெய்ட்காஸ்டரில் ஒரு பார்ட்டு தான் பேக்லாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் அசால்ட்டாக கவர் பண்ணிட்டோம். இதாங்க நம்ம வந்து ரீலில் செட் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். ஓகே, இதுக்கப்புறமேட்டு வந்து டெக்னிக். ஓகே, பெய்ட்காஸ்டிங் யூஸ் பண்ணும்போது ஸ்பின்னிங் ரீல் மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. பெய்ட்காஸ்டிங்கிறது வந்து ஒரு ஃபைனான ஃபிஷிங் மாதிரி. பெய்ட்காஸ்டிங்கும் போதே ஒரு ஃபைனான செட்டப். ஓகே, நீங்கள் ஸ்பின்னிங் அளவுக்கு இதில் ஸ்ட்ரென்த்து கொடுத்து அப்படி நீங்கள் ரொம்ப ஹார்டாக கேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பெய்ட்காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின்னிங் அளவுக்கு ரொம்ப ஹார்டாக காஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்டாக காஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெய்ட்காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி தான். என்னென்னா நீங்கள் எவ்வளோ ஹார்டாக காஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிளாக் கிளாஷ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் ஹார்டாக காஸ்ட் பண்ண நேரத்தில் என்ன ஆகும்னா ஸ்பூல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லேயே. அப்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பேக் கிளாஷ் அடிக்கிறதுனாவே நீங்கள் ரொம்ப ஹார்டாக காஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆனால் ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் கொடுத்து காஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லாங் காஸ்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நான் ஏன் உங்களுக்கு ரொம்ப லைட்டான ராடு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து சின்ன ஃப்ராக் லூரு அப்படி தான், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ராடு வந்து அந்த லூரை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி த்ரோ பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கணும். ப்ரோ அதான் நான் கரெக்டான ராடு வச்சுருக்கேன், கரெக்டாக என்னோடய ரீல் செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு லூருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அதே செட்டிங் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை லூர் மாற்றும் போதும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிரேக் செட்டிங்ஸை மாற்றிட்டு தான் இருக்கணும். இப்போ அந்த ஃப்ராகை மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்பின்னர் ஃப்ராக் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுமான்னா பண்ணாது. நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த லூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சுது, இந்த லூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சு, நமக்கு அடுத்து ரெண்டாவது பேக்லாஷ் வரதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன சின்ன டியூனிங். ஓகே, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் வந்து பிரேக் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், பிரேக்கை லூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங் தான் உங்களோட காஸ்டிங் டிஸ்டன்ஸை இன்னும் கூட்ட போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பாயிண்ட் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு டிஸ்டன்ஸும் காஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த லூர் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிராம் 3 கிராம் 4 கிராம் அந்த அளவுக்கு தான், சின்ன ஒரு லூரு. ஆனால் இந்த லூரே ஓரளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காஸ்ட் ஆகிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலாக நாட் பேட். அதை விட ஒரு 10 அடிக்கிட்ட குறவு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ சின்ன லூருக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஓகே தான். ஆக்சுவலாக உங்கள் கேஸ்டிங்கோட மிடில் வந்து பேக்லாஷ் அடிக்குது அப்படிங்கன்னா அது உங்கள் டிஸ்டன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பேக்லாஷ் அவ்வளோவா அடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து, அதாவது லைட்டாக ஒரு அந்த ஸ்பூல் வந்து ஓவர் ஸ்பூல் ஆகணும், உங்கள் தம்பு வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவு தான் கரெக்டான அளவு. இது வரைக்கும் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினருக்கு இல்லைனா ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்களுக்கு நல்லா லாங் காஸ்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ். ஓகேயா? இதே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தம்பிங் பண்ண தொடங்குவீங்க. தம்பிங்னா இந்த வீடியோவில் வர மாதிரி நான் வந்து ஸ்பூலை வந்து என்னோட தம்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணுவேன். ஓகே, இந்த தம்பிங் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து பிரேக்ஸ் மேல ரொம்ப ரிலையபிளா இல்லாம, நீங்க வந்து நீங்களே உங்க ஸ்பூலோட ஸ்பீட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு லாங் காஸ்ட் போறதுக்கும் சரி, மத்த மாரி உங்களுக்கு பேக்லாஷ் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி காஸ்ட் பண்றேங்கிறது நல்லா நீட்டாவே தெரியும்னு நெனைக்கிறேன். காஸ்ட் பண்ணும்போது பாருங்க, நான் ரொம்ப எஃபோர்ட் போடல. ஏன்னா நான் போட வேண்டிய எஃபோர்ட்ட வந்து என்னோட ராடு போடுது. அந்த ராடு ஃப்ளெக்ஸ் ஆகி லூர லான்ச் பண்றத பாருங்க. லான்ச் பண்ணிட்டு நான் அந்த ராட உடனே இறக்கல. ஆனா அந்த லைன வந்து அந்த ராட் வழியா ஈஸியா போக விடுறேன்.
அதுக்கு பேர் தான் ஃபாலோ த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஃபாலோ த்ரூவும் கரெக்ட்டா பண்ணா தான், அந்த லூர் வந்து நல்லா லாங் போகும். வேற எல்லாமே நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு, லாஸ்ட்டு காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே கீழ ராட இறக்கிட்டோம்னா வேஸ்ட்டு. அதையும் நீங்க வந்து நல்லா கவனமா பார்த்துக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.